ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டின் வறுமை நீங்கி பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா? முதல்ல இந்த பொருளை வீட்டில் இருந்தால் வெளியேற்றுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக்கம் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷன் உயிரோடு அவன் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் அப்படின்னா அவனுக்கு தேவையான ஒரு பொருள் பணம் தான். ஆனாலும் இந்த பணம் இல்லாத இன்றளவில் பல பேர் வறுமையில் வாடுறாங்க. நம்ம வீட்டில் பணம் வரவை அதிகரிக்க ஏராளமான வழிகள் இருந்தாலும் ஒரு சில வாஸ்து சாஸ்திரத்தைப்படி சில பொருட்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை இருந்து கொண்டே தான் இருக்கும். வீட்டில் பண வரவை அதிகரிக்க உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை முதல்ல நீங்க வேண்டுமா? அப்படி என்னென்ன பொருட்களை உங்கள் வீட்டில் இருந்து நீக்கணும் அப்படிங்கிறத நாம் இந்த தொகுப்பில் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் முதல்ல புறா கூடு இருந்தால் அதை அகற்றி விடுங்க. அப்படி உங்கள் வீட்டில் புறா கூடு இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் வறுமை அதிகரித்து வீடு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது, தேன்கூடு. வீட்டில் தேன்கூடு இருந்துச்சுன்னா முதல்ல அதை அகற்றிடுங்க. அது உங்கள் வீட்டுக்கு வறுமையை உண்டாக்கி துரதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். அதனால் வீட்டில் தேன்கூடு இருந்தால் முதல்ல அதை வெளியேற்றிடுங்க. மூணாவது, சிலந்தி வலை. உங்கள் வீட்டில் சிலந்தி வலை காணப்பட்டால் கண்டதுமே அதை அகற்றிடுங்க. உங்கள் வீட்டில் சிலந்தி வலை இருந்துச்சு அப்படின்னா துரதிர்ஷ்டமான சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். நாலாவது, உடைந்த கண்ணாடி. உடைந்த கண்ணாடிகளை வீட்டில் எப்பொழுதும் வச்சிருக்கக்கூடாது. அதையும் மீறி உடைந்த கண்ணாடியை வீட்டில் வச்சிருந்தா அது வீட்டின் வறுமையை அதிகரிக்கும். வீட்டுக்கு கெட்ட சக்தியை ஈர்த்து அதனால் வீட்டுக்கு ஒரு பொழுதும் உடைந்த கண்ணாடியை வச்சிருக்கக்கூடாது. அடுத்தது, வௌவால். மாலை நேரங்களில் வீட்டின் கதவு மற்றும் அதிகபட்சமான கதவுகளை மூடி விடுங்க. ஏன் அப்படின்னா வீட்டில் வௌவால் நுழைந்து விட்டுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் யாருக்காவது உடல் நலம் குறைபாடு ஏற்படும், வறுமை ஏற்படும். அடுத்து, வீட்டு சுவர்களில் விரிசல். கடைசியாக வீட்டின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டதை அது உடனடியாக சரி செஞ்சிடுங்க. வீட்டில் பணவரவு, வீட்டில் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் சேர்றதுக்கு இந்த வீட்டில் சுவரில் விரிசல்கள் இருக்கக்கூடாது. அதனால் உங்கள் வீட்டில் சுவரில் விரிசல்கள் இருந்துச்சுன்னா அது முதல்ல சரி செஞ்சுக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.